ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 2/12/2024 வின்வின் W798க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஒரே ஒரு சீபோர்டு நம்பர் மட்டும் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி திங்கக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் திங்கக்கிழமை மட்டும் திங்கக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை 287 ரிசல்ட்டு ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும். ஃபுல் ப்ரைஸில் நம்மளுக்கு 649,287. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 729. அதுக்கு முந்தின ட்ரா 871 சொல்லிட்டு இப்படி எல்லாமே திங்கக்கிழமை மட்டும் திங்கக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம். இந்த ட்ராவுடைய எக்ஸல் பார்த்தீங்கன்னா நம்ம 5Dயோட 7 மைனஸ் பண்ண போகிறோம், சீபோர்டோட 8 கூட்ட போகிறோம். ஸோ இப்படி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. அதோட நம்மளுக்கு சீபோர்டு அல்லது பெய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா சீபோர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இங்கே நான் இந்த 632 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 319. இதில் நம்ம எடுக்க போகிறது 5D. ஸோ 5D பொறுத்த வரைக்கும் இங்கே 1 இருக்குது. அடுத்து நம்மளுக்கு சீபோர்டு தேவை. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 இருக்குது. இப்போ இந்த 5Dயோட நம்ம 7 மைனஸ் பண்ணணும், 8 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 1 - 7 = 6, 2 + 8 = 0. அவ்வளோதான் நண்பா. ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம கூட்டுறோம். அதனால் இதில் ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்க தேவையில்லை, டேரெக்டாக கூட்டி வர ஆன்சரை போட்டுடலாம். 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 632க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 6 அல்லது 0. இப்போ இந்த 632க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 065 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 and 6 இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு இல்லை. நான் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and B நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸ். இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீபோர்டாக இருக்குது, அப்படி இல்லாட்டினா பெய்ட்ஸ் இருக்குது. இப்போ 065 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 065 இதில் நம்ம எடுக்க போகிறது 5. இங்கே நம்மளுக்கு 285 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 8. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். அதாவது 8 - 7 = 1, 5 + 8 = 3, 1 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 065க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 1 அல்லது 3. இப்போ இந்த 065க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 132 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 3 சீபோர்டு இல்லை. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு மறுபடியும் பாஸு. அதோட இந்த இடத்துல மறுபடியும் A and B. ஸோ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே AB நண்பா. ஆனால் சீபோர்டு மட்டும்தான் இல்லை. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 132 இதோட ஃபுல் ப்ரைஸ் 537. இதில் நம்ம எடுக்க போகிறது 3, இங்கே நம்ம 2. அப்போ 3 - 7 = 4, 2 + 8 = 0, 4 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 132க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் 4 அல்லது 0. இப்போ இந்த 132க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 146 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு. ஸோ டச் மிஸ் ஆகலை. இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு இருக்குது. இப்போ 146க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 6. 281ல் நம்ம எடுக்க போகிறது 8. அப்போ 8 - 7 = 1, 6 + 8 = 4, 1 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 146க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் 1 அல்லது 4. இப்போ இந்த 146க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 871. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ்.
அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்தாச்சு. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு சி போர்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 871க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. 871 இதில் நம்ம எடுக்க போகிறது 1. 590ல் நம்ம வந்து 9 எடுக்க போகிறோம். அப்போ 9 - 7 = 2. 1 + 8 = 9. 2 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 871க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 2 அல்லது 9. இப்போ இந்த 871க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 729 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 29. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி. இப்போ 5 ட்ரா ஆயிடுச்சு நண்பா. 5 ட்ராலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸும் பெயிர்ஸும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து சி போர்டு வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. சி போர்டு பிசி போர்டுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 729க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 729 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 826. இதில் நம்ம எடுக்க போகிறது 2, இங்கே வந்து நம்ம 9. அப்போ 2 - 7 = 5. 9 + 8 = 7. 5 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 729க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 7 இந்த 729க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 287. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த 287 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த திங்களுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம் நண்பா. இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 287 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 619. இதில் நம்ம எடுக்க போகிறது 1, இங்கே நம்ம எடுக்க போகிறது 7. அப்போது 1 - 7 = 6. 7 + 8 = 5. 6 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. மெத்தடு படி நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது 6 அல்லது 5. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 5. 6 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், எல்லாருமே வின் பண்ணணும் அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ பெய்ட்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த ட்ராவலில் லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை 2/12/2024 வின்வின் W798க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.